வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு எதிராக பேசுபவர்கள் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் தான் என்பதை இந்த ஒரு நாளிலாவது நீங்கள் அறிந்து கொண்டு வையுங்கள். உங்கள் முன்னாடி வந்து நீங்கள் தான் எங்களுடைய தெய்வம், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு தேன் உலக பேசிட்டு நீங்கள் அந்த புறம் திருமண உடனேயோ அந்த ஒரு இடத்தை விட்டு சென்ற உடனேயோ நீங்க அப்படி திருமண உடனதுக்கு அப்புறமே உங்களுக்கு பின்னாடி நின்று கொண்டு உங்களை பத்தி கேவலமா அவதூறா பேசுற முகமூடி மனிதர்கள் உங்க கூடவே தான் சுத்தி கொண்டு இருப்பார்கள். எனவே அவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே எதை செய்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக செய்தால் அது உங்க வாழ்க்கையில இன்னும் நல்லதையும் நல்ல விதமான இன்னும் சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் வர வைக்கும். இவங்க எல்லாரும் உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுக்க வந்த நயவஞ்சகர்கள் என்பதை இந்த ஒரு நாளிலாவது நீங்கள் மனதிற்குள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்க வாழ்க்கைக்குள்ள யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்க வாழ்க்கைக்குள்ள வரத்தான் செய்வார்கள். அவர்கள் வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் பிரபஞ்சம் இவர்களை சும்மா விடாது என்பதை நீங்கள் மனதிற்குள் முதலில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க யாரு, உங்களுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசின முகமூடி அணிந்த துரோகிகள் யாருங்கிற உண்மை ஆதாரத்தோடு உங்களுடைய கைகளுக்கு இப்பொழுது வரப்போகிறது. எனவே அதனை நீங்கள் கொஞ்சம் சற்று கவனமாக பார்ப்பது அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ளேயே தேடி கொடுக்கும். அவங்க உண்மையான முகம் வெளியில் வரும் பொழுது அவங்க உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற நிலைமைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகத்தான் செய்யும். எனவே எதை செய்தாலும் உங்க வாழ்க்கைக்குள்ள அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால் அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது ஒரு பக்கம் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் தான் இருக்கும். மற்றொரு பக்கம் பணத்தை வைத்து உங்களை கட்டுப்படுத்த முயன்றவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருப்பார்கள். விருச்சிகம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில பணம் என்பது ஒரு தேவையாகவே அனைவருக்கும் இருக்கலாம். ஆனாலும் சில நேரங்களில் அதையே வைத்து சில மனிதர்கள் நம்மை கட்டுப்படுத்த முயற்சி செய்வதை நினைத்து பார்த்தால் மனதிற்குள்ள அவ்வளவு கோபமும் அவ்வளவு அகங்காரங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு உதவி செய்வது போல உங்களிடம் நடித்து பின்னர் அதையே ஒரு அழுத்தமாக பயன்படுத்திய அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டும் இன்னும் அது தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் செய்த உதவியை மறந்து விட்டாயா என்று வார்த்தைகளால் உங்களை மனதளவில் காயப்படுத்திய நபர்களும் இன்னும் இருப்பார்கள். நீங்கள் யாரிடமும் அதிகமாக எதிர்பார்க்காத மனிதராகவே இருந்தாலும் ஒருவருடைய உதவிக்கு நன்றியுடன் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் இந்த நன்றி உணர்வை சிலர் தங்களுடைய சாதகமாக பயன்படுத்தி இருக்கலாம். விருச்சிகம் ராசிக்காரங்க சுயமரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் என்று ஜோதிடத்தில் அனைவராலேயுமே நிச்சயமாக கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அதனாலேயே பணத்திற்காக உங்களுடைய மன அமைதியை இழப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். ஜோதிட நம்பிக்கைகளின்படி ராகுவின் தாக்க காலங்கள் வாழ்க்கையில ஆசை பேராசை மனிதர்களின் உண்மை நோக்கம் போன்றவற்றை புரிந்து கொள்ளும் அனுபவங்களை தரும் என்று அனைவராலேயுமே கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. இனி வரக்கூடிய காலத்தில் பண விஷயங்களில் அதிகமான தெளிவுடன் செயல்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நிச்சயமாக நடக்கும். ஆனால் பண விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கவும் யாரிடம் பணத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவையும் நீங்கள் பார்த்து எடுக்க வேண்டும். அல்லது அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடன் பிரச்சனைகளை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்துவிடும். யாருடைய உதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மதிப்பை பணத்தால் அளக்க முடியாது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இனிமே உங்களுடைய உழைப்பும் திறமையும் தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாகவே மாறும். அது ஆதாரமாக மாறி இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் உற்று நோக்குங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நண்பர்கள் வழியில் விரயங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல உண்டாக்கும்.
வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். புதிய நபர்களின் கருத்துக்களில் சிந்தித்து முடிவெடுத்தால் அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் இன்னும் கொஞ்சம் நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமாக உருவெடுத்து கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக நீங்கள் இருந்தால் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான காரியங்களையும் நல்ல விதமான சில நிகழ்வுகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். உடன் இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். ஆனா உடன் இருப்பவர்களை நீங்கள் சரியாக வழிநடத்தி கொண்டு போனால் மட்டுமே அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்து நல்லதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொண்டால் அதுவும் உங்களுக்குள்ள நல்லதை உருவாக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க போகுது. அதற்கு நீங்களும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பகலும் இரவும் பார்க்காமல் உங்களுடைய வியர்வையை ரத்தமாக்கி நீங்க ஆபீஸ்லயோ அல்லது வேறு ஏதாவது தொழிலையோ உழைச்ச உழைப்புக்கு இத்தனை நாளா எந்த விதமான நல்ல பெயரும் ஊதிய உயர்வும் கிடைக்காமல் அடுத்தவன் உங்களுடைய புகழை தட்டிட்டு போயிருக்கக்கூடிய நேரங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருந்திருக்கும். இத்தனை நாளா எந்த விதமான நல்ல பெயரும் கிடைக்கவில்லை அல்லவா? ஆனா இனிமேல் உங்களுடைய கடின உழைப்புக்கான திறமைக்கான தகுந்த அங்கீகாரங்களும் கௌரவமும் உங்களை தேடி வரப்போகுது. அதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பார்த்து வியந்து பாராட்ட போறாங்க. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்திய அதே வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க தலை நிமிர்ந்து கம்பீரமாக ஒரு ராஜாவை போல வலம் வரக்கூடிய யோகங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கூடி வந்துருச்சு. ஆனா அந்த யோகத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்தணும். சரியான முறையில பயன்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நிச்சயமாக மாறிவிடும். அந்த நல்லதும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்த நல்லதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் நிச்சயமாக கிடைக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா? நாம் முழு மனதுடன் உழைத்தும் நம்முடைய முயற்சியை யாரும் கவனிக்காத நிலைமைகள் தான் மிகப்பெரிய ஒரு வழியாகவே அனைவரின் மனதிற்குள்ளேயும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் பல நாட்கள் அமைதியாக உங்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்திருக்கலாம். உங்களுடைய நேரத்தை, உழைப்பை, திறமையை முழுமையாகவும் நீங்கள் கொடுத்திருக்கலாம். ஆனாலும் அதற்கான பாராட்டும் மதிப்பும் கிடைக்காமல் போன தருணங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யும். மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து என்னுடைய உழைப்பை யாராவது ஒரு நாள் புரிந்து கொள்வார்களா என்று மனதில் நீங்களும் நினைத்திருக்கலாம். ஆனால் விருச்சிகம் ராசி என்பர்களே, உண்மையான உழைப்பு ஒருபோதும் மறைந்து போகாது. சரியான நேரம் வந்தால் அது கண்டிப்பாக வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும். அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதுவும் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக தெரிவியுங்கள். நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்றால் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நிச்சயமாக நடக்கும். ஆனால் பண விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கவும், யாரிடம் பணத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவையும் நீங்கள் பார்த்து எடுக்க வேண்டும். அல்லது அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடன் பிரச்சனைகளை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்துவிடும். யாருடைய உதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மதிப்பை பணத்தால் அளக்க முடியாது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இனிமே உங்களுடைய உழைப்பும் திறமையும் தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாகவே மாறும். அது ஆதாரமாக மாறி இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் உற்று நோக்குங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நண்பர்கள் வழியில் விரயங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல உண்டாக்கும்.
வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். புதிய நபர்களின் கருத்துக்களில் சிந்தித்து முடிவெடுத்தால் அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் இன்னும் கொஞ்சம் நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமாக உருவெடுத்து கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக நீங்கள் இருந்தால் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான காரியங்களையும் நல்ல விதமான சில நிகழ்வுகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். உடன் இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். ஆனா உடன் இருப்பவர்களை நீங்கள் சரியாக வழிநடத்தி கொண்டு போனால் மட்டுமே அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்து நல்லதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொண்டால் அதுவும் உங்களுக்குள்ள நல்லதை உருவாக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க போகுது. அதற்கு